நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க சட்டமன்ற தேர்தலில் நீக்கிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் ராஜினாமா பண்ணிடுவாங்களா? போலி வாக்காளர்கள் வாக்களித்து தான் நீங்கள் வந்து இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பீகாரில் நாடாளுமன்ற தேர்தல் பீகாரில் நடந்துச்சு. பீகார் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கலைச்சிட்டு நீங்கள் திருப்பி புதுசாக தேர்தல் வைப்பீங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள் போலி வாக்காளர்கள் அதை நாங்கள் களையெடுக்க போகிறோம்னு தான் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இதை எப்போ பண்ணியிருக்கணும்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்துருச்சு, ஒட்டுமொத்தமாக கலைங்க, ஓட்டை அழிக்க ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க, செய்ய முடியுமா? அப்போ அத்தனை போலி வாக்காளர்கள் போட்டு தான் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்தாங்களா? அத்தனை போலி வாக்காளர் போட்டு தான் அமைச்சரவை தேர்ந்தெடுத்தாங்களா? இத்தனை குற்றச்சாட்டு வருது இல்லையா? இது வந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சாக்கு. அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களுக்கு எதிரான வாக்குகளை வந்து நீக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு வச்சு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் வைத்து பலவிதமான முறைகேடுகள் சொல்கிறாங்க. ஒன்று வாக்காளர்களை நீக்கிறது, சேர்க்கிறது, அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஈவினிங் 4 to 6 கிட்டத்தட்ட 20% ஏறுது. மக்கள் 20%னா ஒவ்வொரு பூத்துலையும் கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போட்டால் தான் அவ்வளோ முடியும் 2 மணி நேரத்தில். அப்புறம் நீங்கள் வந்து போலிங் ஷட் டவுன் பண்ணதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு 10-15% தேர்தல் ஆணையத்தின் துணையோடு போடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.